இந்த ஜாதகம் எழுதி படிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் நம்மளாம் ஆதிவாசி மக்கள். ஆதிவாசி என்னாலே காட்டிலும் மலையில தான் நம்ம வசிக்கிறது. நம்ம தாத்தா முன்னோர்கள் எல்லாம் இந்த காட்டில் வசிக்கும் அம்மன் பூஜை தான் நல்லா விரும்பி பண்ணுவாங்க. நாங்கள் அந்த பூஜைகள் அதெல்லாம் முறையாக செஞ்சு எல்லாம் கற்றுக்கினதுனால நம்ம கிட்ட இப்போ ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சில இருக்கிற சில கலைகள் வச்சு இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கெட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த மூஞ்சில இருக்கிற சில விஷயங்கள் வச்சு நமக்கு சூன்யம், இந்த சூன்யம், இந்த ஏவல், இந்த மாதிரி சில பிரச்சனை, பிளாக் மேஜிக், இது எல்லாமே வேணுமணி ஒரு ஆள் செய்யறது. அந்த சக்தி நல்லா கடவுள் வகையில் பயன்படுத்துறவங்க நல்லது பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பில்லிசூனி இது எல்லாமே தாந்திரிக வித்தியை கற்றுக்கினவங்க தான் செய்வாங்க. முன்னாடி காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் இந்த மாடர்ன் காலம் வந்ததுலேருந்து கொஞ்சம் கம்மியாகி போச்சு. ஆனால் அந்த பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. பில்லிசூனி ஒரு வகை ரெண்டு வகை இல்லைம்மா, அதில் 101 வகை இருக்குது. நம்ம ஒரு ஆள் வேணுமணி சைவனம் செய்கிறது சின்ன சின்ன காரணத்துக்கு செய்கிறவங்க இருக்காங்க, பெரிய பெரிய காரணத்துக்கு செய்கிறவங்க இருக்காங்க. தொழில் மூலமாக அழிக்கணும்னு சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆள் கொல்றதுக்காக அப்படியே படுத்து வைக்கிறதுக்காக சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு குடும்பத்து மேலே சைவனம் செஞ்சுருந்தாலும் அவங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு செஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் கூட கல்யாணம் ஆக விடாது வீட்டில். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்படி தனிப்பட்ட ஜாத சக்கரப்பட தோஷங்கள் அதுக்குண்டான பரிகாரம் சொல்லலாம். ஆனால் இந்த பில்லி சூன்யத்தினாலேயோ அவங்க குடும்பத்திலேருந்து வந்த அந்த இதனாலேயோ அதெல்லாம் அதுக்கு செய்ய வேண்டிய சில பூஜைகள் செஞ்சு அந்த மந்திர பூஜை மூலமாக அது எடுத்தாதான் அந்த தோஷம் எதிர்பார்க்காம செத்து போவாங்க இல்லையா, அந்த மாதிரி செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள ஆத்மா மேலே போகாம அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா ஆத்மைகளுக்கும் சக்தி இருக்காது. ஷாக்கினி, டாக்கினின்னு சொல்லுவாங்க, யக்ஷினி, இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் இருக்கும். அதெல்லாம் யாருக்காவது பிடிச்சிருக்குதுன்னா அவ்வளோதான், அவ்வளோ பவர்ஃபுல். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிறைய விதமான ஜோதிட நிலையங்கள் இருக்குது. நீங்கள் துர்கை அம்மன் ஜோதிட நிலையம்ல என்னென்ன மாதிரியான ஜோதிடம்லாம் பார்க்குறீங்க சார்? நம்ம ஜோதிடம் பார்க்குற முறை நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் நம்மளாம் ஆதிவாசி மக்கள். ஆதிவாசி என்னாலே காட்டிலும் மலையில தான் நம்ம வசிக்கிறது. நம்ம தாத்தா முன்னோர்கள் எல்லாம் இந்த காட்டில் வசிக்கும் அம்மன் பூஜை தான் நல்லா விரும்பி பண்ணுவாங்க. உக்ர ரூபமான அம்மன் பூஜை இதெல்லாம் இருக்கு இல்லையா, காளிகா தேவி, பத்ரகாளி, இந்த துர்காதேவி, ஆதிபராசக்தி, இந்த அம்மன் பூஜைகள் தான் நம்ம தாத்தாக்கள் எல்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம காட்டில் வசிக்கும் போது நம்ம பரம்பரையாக அந்த பூஜைகள்னால்தான் சில மந்திரீகம், தந்திரீகம், இது வித்தியைகளெல்லாம் நம்ம தாத்தாக்கள் முன்னோர்கள் கற்றுக்கினதுனால நம்ம மற்றவங்க மாதிரி இந்த ஜாதகம் எழுதி படிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நாங்கள் அந்த பூஜைகள் அதெல்லாம் முறையாக செஞ்சு எல்லாம் கற்றுக்கினதுனால ஒரு ஆள் மூஞ்சி பார்க்கும்போதே சில விஷயங்கள் தெரியும். நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க மூஞ்சில இருக்கிற சில கலைகள் வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, அவங்க எப்படிப்பட்ட பிறப்பு, சாதிக்கிறவங்களா, சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறவங்களா, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் கெட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த மூஞ்சில் இருக்கிற சில விஷயங்கள் வச்சு நமக்கு தெரியும். நம்ம மூஞ்சி பார்த்து கைரேகை பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். நம்மக்கிட்ட வரவங்கக்கிட்ட அவங்க வாழ்க்கை அமைப்பு எப்படி, அவங்க ஜாதக சக்கரம் எப்படி, அவங்க சாதிக்கிற யோகம் எப்படி இருக்குது, அதிருஷ்ட யோகம் எப்படி இருக்குது, அந்த முன்னுக்கு போகிற நேரம் எப்படி இருக்குது, அதிருஷ்டம் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லா விஷயங்கள் அந்த முகத்தை பார்த்து கைரேகை பார்த்து தான் நம்ம ஆதிவாசி மக்கள் தெரிஞ்சுக்கிறது. அந்த மாதிரி தெரியும் போது தான் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையான பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அது நம்ம சொல்லுவோம். ஓகே சார். இப்போ முகத்தை பார்த்து சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும் சார்? முகத்தை பார்க்கும்போது எல்லாமே தெரியும். அவங்க வாழ்க்கை அமைப்பு, இந்த பணம் சம்பாதிக்கிறது நிரந்தி செய்கிற தொழிலில் எப்படி இருக்குது, இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது கெட்ட பிரச்சனைகள் ஏதாவது நாள் பாதிக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முகத்தை பார்க்கும்போது தெரியும். அது வச்சு தான் நம்ம அதுக்குண்டான தீர்வுகள் சொல்கிறது. ஓகே சார். இப்போது நிறைய செய்வினை, பிளாக் மேஜிக் அப்படிங்கிறதுலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய சொல்கிறாங்க இல்லையா? உண்மையாகவே பிளாக் மேஜிக், செய்வினைலாம் இருக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இந்த பிளாக் மேஜிக், சைவினை, பில்லி சூன்யம், சூன்யம், ஏவல், இது எல்லாமே இருக்குது. இது இப்போ இல்லைம்மா, நம்ம தாத்தா காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் நிறந்திருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது வெளியில் வர்றதுக்கு என்னென்ன பூஜைகள் செய்யணும், எந்த மாதிரி தாந்திரிக இதெல்லாம் செய்யணும், இதுக்கெல்லாம் தாந்திரிக வித்தியம்னு சொல்லுவாங்க. இந்த மாந்திரிகம்க்கும் தாந்திரிகம்க்கும் என்ன வித்தியாசம் சார்? மாந்திரிகம் ஒரு தெய்வ சக்தி வசீப்படுத்துறதுக்கு. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது,
ஒரு வசிய பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, நமக்கு வியாபாரம் இதுக்கெல்லாம் மாந்திரீகம் மூலமாக சில சக்திகள் வசியப்படுத்துறதுக்கு மாந்திரீகத்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தாந்திரீகம்ன்றது வந்து இந்த துஷ்ட சக்தி அழிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, பில்லி சூன்யம், இந்த சூன்யம், இந்த ஏவல், இந்த மாதிரி சில பிரச்சனை, பிளாக் மேஜிக், இது எல்லாமே வந்து வேணுமனி ஒரு ஆள் செய்கிறது. தாந்திரிக வித்தியில் வந்து நம்மக்கிட்ட ஒரு சக்தி கொண்டு வரும். அந்த சக்தி நல்லா கடவுள் வகையில் பயன்படுத்துகிறவங்க, நல்லது பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பில்லி சூன்யம் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து அதுதான் பண்ணுவாங்க. பில்லி சூன்யம் இதெல்லாமே வந்து தாந்திரிக வித்தியை கற்றுக்கிறவங்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மக்கிட்ட வரும்போது நிறைய பேருக்கு பார்க்கணும். ஆனால் இது முன்னாடி காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கொஞ்சம் இந்த மாடர்ன் காலம் வந்தது நிறைந்து கொஞ்சம் கம்மியாகி போச்சு. ஆனால் அந்த பிரச்சனையினால் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன இந்த பில்லி சூன்யம் ஒரு வகை 2 வகை இல்லைம்மா, அதில் 101 வகை இருக்குது. நமக்கு ஒரு ஆள் வேணுமனி சைவனம் செய்கிறது வந்து சின்ன சின்ன காரணத்துக்கு செய்கிறவங்க இருக்காங்க, பெரிய பெரிய காரணத்துக்கு செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ சின்ன சின்ன காரணம்னா பொறாமைனாலா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆள் இது பண்ண நம்ம தாண்டி முன்னுக்கு போகிறாரு, அவங்க எப்படி ஆனாலும் அழிக்கணும்னு சொல்லி தொழில் மூலமாக அழிக்கணும்னு சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆள் கொல்றதுக்காக அப்படியே படுத்து வைக்கிறதுக்காக சைவனம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதில் சின்னது பெருசுன்னு சொல்லி நிறைய வகை இருக்குது. அந்த மாதிரி சைவனம் எல்லாம் எது இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தால் அந்த மூஞ்சில் நமக்கு சில அறிகுறிகள் தெரியும். அந்த அறிகுறிகள் வச்சுட்டு நமக்கு இன்னும் இந்த அம்மன் இந்த அஞ்சனம் போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அஞ்சனம் போட்டு பார்க்குறதுன்னா இந்த அம்மன் பூஜையில் செஞ்ச மை, சில மூலிகைகளில் செஞ்ச மை அம்மன் பூஜையில் வச்சு சில மாந்திரிக சக்தியெல்லாம் அந்த மைக்கு கொட்டை வந்துட்டு யார் பேரில் பார்க்கணுமோ அவங்க பேரில் அந்த மை போட்டு பார்த்தா அவங்க மேலே இருக்கிற கெட்டது நல்லது எல்லாமே இதில் சில விஷயங்கள் தெரியும். அது வச்சு தான் அதோட சக்தி என்ன சாதாரணமானதா பெருசான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தீர்வு சொல்லுவோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செய்வனை இருக்குது, பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் எதனா வித்தியாசங்கள் இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி தானா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். வித்தியாசங்கள் இருக்கம்மா. இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேவன பிரச்சனைகள் இருந்தால் அப்போ ஒரு தொழிலுக்காக செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ தொழிலில் எவ்வளோ முன்னுக்கு போயிருந்தாலும் திடீர்னு கீழே வந்துடுவாங்க, தொழில் ஓடாது. அதுதான் அதோட நோக்கம். அந்த மாதிரி விஷயத்தில் செய்யும்போது அதுதான் அவங்களுக்கு பாதிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். மற்ற விஷயத்தில் பிரச்சனை இருக்காது. ஒரு குடும்பமே சந்தோஷம் இல்லாமல் செய்கிறவன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் சண்டைகள் வரும். நல்லா சந்தோஷமாக இருக்கிற கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காம சண்டைகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, மன நிம்மதி అనేది குறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி குடும்பத்தில் அவங்க சந்தோஷமாக இல்லாமல் எப்பவுமே ஒருத்தர் சண்டை போட்டு பிரியிற மாதிரி செய்கிறது சில பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் கொல்லணும்னு சொல்லி ஒரு ஆள் நேராக எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வேற நேராக எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அவங்க மாதிரி ஆளெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தாந்திரிக வித்தியெல்லாம் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லி செய்கிறது தான் செய்வனை. அந்த செய்வனத்தில் ஒரு ஆள் கொல்றதுக்கு, ஒரு ஆள் படுத்தபடியாக படக்க வைக்கிறதுக்கு, நடமாற்றம் இல்லாமல் படுத்தபடியாக படைக்கிற மாதிரி கூட செய்வனை எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்குது. ஓகே சார். இப்போது யார் வந்து இந்த செய்வினையெல்லாம் செய்கிறாங்க சார்? ஏன்னா இப்போது இது க்யூர் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கெட்ட விஷயங்களுக்குலாம் பண்ணித்தர மாட்டோம், யாருன்னா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை எடுக்க மட்டும் தான் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. அப்போ யார் தான் சார் இந்த செய்வினையெல்லாம் பண்ணுறாங்க? சைவனம் பண்ணுறவங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்கம்மா. சைவனம் பண்ணுறவங்களாம் இப்போது ஒரு தெய்வ சக்தி வசியப்படுத்திக்கணும்னா அது ரொம்ப தவம் இருக்கணும். அந்த மனதாரையும் உடம்பாலையும் சில நேர்மையான இதெல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் கற்றுக்க முடியும். சில வருஷங்கள் ஆகும். அதெல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து அந்த பூஜைகளோ உட்கார வச்சுட்டு நம்ம தாத்தா எல்லாம் அது நல்ல பூஜைகள் மந்திரிகள் எல்லாமே நமக்கு மனப்பாடம் ஆனதுனால தான் ஒவ்வொரு பூஜை செய்ய முடியுது. சில வருஷங்கள் ஆச்சு அது கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி கற்றுக்கிறதுல தெய்வ சக்தி கற்றுக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் கெட்ட சக்தி வசியப்படுத்துறது கற்றுக்குவாங்க. கெட்ட சக்தின்னா இங்கே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேய் பிசாச்சு இந்த மாதிரி சில துஷ்ட சக்திகள் இருக்கும். தெய்வம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ இந்த துஷ்ட சக்திகள் பேய் பிசாசு இருக்கிறது அவ்வளோ உண்மை. அதனால பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கெட்ட சக்திகள் பயன்படுத்திட்டு தான் சைவனம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் வெளியில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு அது நல்லா வித்தியை தெரியும். ஒரு ஆள் எப்படி ஆனாலும் பாதிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த வித்தியை கற்றுக்குவாங்க. அது வச்சு தான் அவங்க செய்வாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, செய்வினை செய்கிறவங்க வந்துட்டு வெளியே வர மாட்டாங்க, செய்வினை மட்டும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி அவங்க பண்ண செய்வினையில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளால் க்யூர் பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணுவீங்களா? இல்லை இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இந்தந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்?
இப்போ எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நல்லது மட்டும் பண்ண தெரிஞ்சால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நல்லது மட்டும் தெரிஞ்சால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நமக்குன்னு ஒரு கெட்டது நடக்கும்போது அதை அழிக்கவும் தெரியணும். இந்த மாதிரி பூஜைகள் வித்தியைகள் வந்து மாந்திரிக வித்தியைகள் வந்து இப்போ ஒரு நல்லது மட்டும் பண்ணுறது வந்து சாந்தி பூஜைகள். இப்போ தொழில் நல்லா ஓடுற மாதிரி, குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு புத்தி ஆரோக்கியம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது சாந்தி பூஜைகள் எல்லாம் சில பூஜைகள் இருக்குது. அதுவும் தெரியும். சில இந்த மாதிரி கெட்ட கெட்ட பூஜைகள் வந்து அது எப்படி அடக்கணுன்றது தான் தாந்திரிக வித்யா. அந்த தாந்திரிக வித்தியத்தில் இந்த கெட்டது அழிக்கிறது நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அது வச்சு தான் எவ்வளோ பெரிய சைவனமாக இருந்தாலும் அது எப்படி எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தாத்தாக்களை சில பேர் அகோரியன்னு சொல்லுவாங்க இல்லையா, காசியில் பார்த்துருப்பீங்க. அந்த அகோரிகள் எல்லாம் நம்ம தாத்தாக்களை நிறைய பேர் இப்போ கூட இருக்காங்க, நம்ம பரம்பரையை சேர்ந்தவங்கெல்லாம். அந்த அகோரிகள் விஷயத்தில் சிவன் அந்த நமசிவாயான்ற அந்த 5 எழுத்து வச்சு தான் எல்லா இதுகளும் அவங்கள அடைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது அவர்கிட்ட. அந்த பூஜைகள் எல்லாம் இருக்குது. கால பைரவத்தோட ஆசீர்வாதத்தோடு அந்த பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம தாத்தாக்கள் எல்லாம் இந்த அகோரி விஜய்கள் எல்லாம் கற்றுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய எவ்வளோ பெரிய சைனமாக இருந்தாலும் சரி, அவங்க ஆளு கொள்றதுக்காக பண்ணியிருந்தாலும் அது நீந்து அவங்க மீண்டு கொண்டு வரதுக்கு என்னென்ன பூஜைக்கு போகணும், எந்தெந்த சக்தி பீட்டங்கள் போய் அந்த பூஜை பண்ணணும்னாலும் நமக்கு தெரியும். அது பார்த்து தான் நிறைய பேருக்கு நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனை அப்படின்னும் பொழுது சார், இந்த மாதிரி செய்வினை ஏவல் மூலமா பிஸ்னஸ்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வரும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? முதல்ல நான் சொன்ன மாதிரி சைவனம் பல வகை இருக்குது. அது வேணுமனு ஒரு ஆள் செஞ்சாதான் வரும். அது வேணுமனு ஒரு ஆள் செஞ்சாதான், அது எல்லாருக்கும் அதுவே நடக்காதோ. சில பேருக்கு நம்ம கண்ணுக்கு காது தெரியுதா, காற்று தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தான் சில நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும் நம்ம சுற்றி. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சின்ன சின்ன காற்று கருப்பு நேர்ந்து பேய் பிசாச்சு வரைக்கும் எல்லாமே நம்ம சுற்றி சில விஷயங்கள் இருக்கும். சில கெட்ட கிரகங்கள் துஷ்ட கிரகங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி கிரகங்கள்னால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்கா. இப்போ நீங்கள் சொன்னீங்களே தொழில் விஷயத்தில் எப்படி இருக்குது, சைவனத்தினால தொழில் கிடைக்கிறது இருக்குது. அவங்க நேரம் சரியில்லாமல் சில சின்ன சின்ன கெட்ட கிரகங்களோ துஷ்ட கிரகங்களால் தொழில் பாதித்து முன்னுக்கு போக முடியாமல் கொஞ்ச நாள் நல்லா ஓன தொழில் திடீர்னு நின்று போயிடும். அதனால் பாதிக்கிறது இருக்குது. புரியுதுங்களா? அது எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்க மூஞ்சி பார்த்துட்டு அம்மனோட அஞ்சனை இலையில அஞ்சனம் போட்டு பார்த்து தான் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ, எந்த வகையில் அதுக்கு மந்திர கட்டு பண்ணி அது கிளியர் பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகே சார். இப்போ கணவன் மனைவி தொழில் அந்த மாதிரி இருக்கும்பொழுது சார், வசியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம தொழிலில் முன்னேறணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு வசியம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து சண்டை வந்துகிட்டே இருக்கு, வீட்டில் ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து மயிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நீங்க வந்து அதுக்கெல்லாம் என்ன சார் சொல்றீங்க? அதெல்லாம் பயன்படுத்தலாமா? நீங்க அதை வச்சிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். வசியம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வசியம் பண்ணலாம். அது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. வசியம்ன்றது வந்து அவங்களுக்கு தேவையான நமக்கு தோணும் போது கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மையினால் கிடையாதோ, சில பூஜைகள் இருக்குது. இப்போ கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருக்கிறவங்க பிரிகிற மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா எதனால அவங்க அப்படி ஆயிடுச்சுன்னு முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு அந்த இரும்பு திரும்பி வர மாதிரி வசியம் பூஜை பண்ணுவோம். வசியம் பூஜை பண்ணால் பிரிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு அந்த பிரியம் வரும். பிரியம் வந்து சேர்ந்துடுவாங்க. சார், இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திருமணம் தள்ளி போகிறது, இப்போ குழந்தையும் அதனால தள்ளி போகுது. இப்போ திருமணம் தள்ளி போகிறதுனால தான் அதுவும் நடக்குதுங்களா, இல்லை எதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார்? அதுக்கு எதனா தீர்வு இருக்குங்களா? இந்த கல்யாணம் ஆகாமல் அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அம்மா, கல்யாணம் அந்த டயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு சில முக்கியமான காரணமெல்லாம் இருக்குது. சில பேருக்கு நீங்கள் சொன்னீங்களே இந்த ஜாதக சக்கரம் பிறக்கும்போது நமக்கு ஒரு ஜாதக சக்கரம் அமையும் இல்லையா, அதுபடி சில தோஷங்கள் இருக்கும். ஜாதக சக்கரத்தில் தோஷங்கள் இருந்தாலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து பரம்பரையாக சில தோஷங்கள் இருக்கும். அவங்க அப்பா அம்மா முன்னோர்கள் இருந்து சில தோஷங்கள், இந்த நாகதோஷம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நாகதோஷம் அதனால தான் வரும். அந்த நாகதோஷம் இருந்தாலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்களே ஒரு குடும்பத்து மேலே சைவனை செஞ்சுருந்தாலும் அவங்க முன்னுக்கு வரக்கூடாதுன்னு செஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் கூட கல்யாணம் ஆக விடாது வீட்டில். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்படி தனிப்பட்ட ஜாத சக்கரப்பட்ட தோஷங்கள் வந்து அதுக்குண்டான பரிகாரம் சொல்லலாம். ஜாத சக்கரத்தில் இருக்கிற தோஷங்களுக்கு வந்து அது எந்த மாதிரி செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த மாதிரி சில தோஷங்கள் இருக்கும். அதுக்காக என்னென்ன பரிகாரம் பண்ண எந்த கோயிலுக்கு போகணுன்னா அது போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பில்லி சூன்யத்தினாலேயோ அவங்க குடும்பத்துலேருந்து வந்த அந்த இதனாலேயோ அதெல்லாம் வந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய சில பூஜைகள் செஞ்சு
அந்த மந்திர பூஜை மூலமாக அது எடுத்தால் தான் அந்த தோஷம் போகும். அது வரைக்கும் கல்யாணம் வரும், ஆள் வருவாங்க, நல்லா இஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் எல்லாம் நெருங்கி வரும், ஆனால் தள்ளி போகும். அதே மாதிரி இந்த சைவன பிரச்சனைனால இல்லை இந்த ஏதாவது துஷ்ட கிரகங்கள் அவங்க மேலே இருக்கிறதுனால கூட கல்யாணம் ஆகாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, சில பேய் பிசாசெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் சில பேர் பிடிச்சி அவங்க மேலே இருந்தால் கல்யாணம் ஆகிவிடாது அந்த ஆளுக்கு. அதனால கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்காங்க. இதில் பல வகை இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் அவங்க மூஞ்சி பார்த்து சில விஷயங்கள் தெரியும் போது நம்ம எல்லாம் ஓகே சார். ஃபேஸ் பார்த்தே உங்களுக்கு தோஷத்தினால திருமணம் ஆகலையா, இல்லைன்னா இந்த மாதிரி செய்வினை, பில்லி சூனியம், பேய்னால கல்யாணம் ஆகலையாங்கிறது ஃபேஸ் பார்த்தே சொல்ல முடியும்னு சொல்றீங்க? ஃபேஸ் பார்த்து எத்தலையில மை போட்டு பார்த்து அதெல்லாம் சொல்லலாம். சொல்லிட்டு அதுக்குண்டான பரிகாரம் கூட பண்ணலாம். இப்போ உத்தியோகம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சார், நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போகுது அப்படிங்கிறாங்க, ஐடியில் நிறைய பேர் வேலையை விட்டு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குங்களா? உத்தியோகம் சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த உத்தியோகம் கிடைக்கிறது சில பேர் சிம்பிளாக கிடைக்கும், சில பேருக்கு அவங்கள விட அதிகமான திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும், ஆனால் கிடைக்காது. அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு உத்தியோகம் கிடைக்கலன்னா அது வீட்லேயும் மதிப்பு இருக்காது, வெளியில் உலகத்துலேயும் மதிப்பு இருக்காது. அவர் சாதிக்கிற டயத்துக்கு தான் உத்தியோகத்துக்கு அந்த வயசுல தான் வருவாங்க, அது கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அது பொதுவாக இந்த முயற்சி குறைபாடுனால சில பேருக்கு இருக்கும், அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சில கெட்ட கிரகங்கள் பிடிச்சவங்க, நேரம் சரியில்லாதவங்க, சில மாதிரி இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, சில பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட அந்த உத்தியோகம் கைக்கு வந்த மாதிரியே போயிடும். இது கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நான் பூஜை பண்ணி சரி பண்ணுவேன். அவங்க முயற்சி கோளாறுன்னா அவங்க முயற்சி பண்ணும்போது அது தானாக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம அவங்க பூஜையில் பார்க்கும்போது அவங்க பற்றி தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, அதனால் நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி போங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லிவிடுவேன். இல்லை அவங்கக்கிட்ட பிரச்சனைகள் இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த கலை இல்லை, அந்த வசிய கலை இல்லாதனால தான் அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்குண்டான தீர்வுக்கு தேவையான பூஜை பண்ணிட்டு அந்த தாயத்து யந்திரம் இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த உத்தியோகம் தேடி வர மாதிரி, அவங்க பண்ணுற முயற்சி சக்ஸஸ் ஆகிற மாதிரி. யத்னம் பிரயத்னம் தெய்வத்துவம் சொல்லுவாங்கம்மா. மனிதன் முயற்சி தான் மெயினு, ஆனால் அதுக்கு கடவுள் துணை இருந்து அந்த நேர்காலம் அமைஞ்சாதான் எதுவுமே சாதிக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எதில் சாதிக்கணுமானாலும் தெய்வத்தோட துணை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் అనేది வரும். அதுதான் நம்ம பூஜைனாலும் நம்ம மக்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறது அதுதான். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பேய், கெட்ட சக்திகள் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தோம் இல்லைங்கன்னா, இந்த பேய் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகிறது எப்படி? உருவாகிருச்சு, அது ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சார் அழிக்கிறீங்க? பேய் இருக்கிறது, இந்த பேய் பிசாசு இதெல்லாம் இருக்கிறது பழைய காலத்துலேருந்து நம்மளும் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். நிறைய பேர் அதில் கஷ்டப்படுறவங்களும் கண்ணால் தான் கூட பார்க்குறோம். அதெல்லாம் இருக்கிறது உண்மை தான். தெய்வ சக்தி இருக்கிறது, நம்ம இப்போல்லாம் எத்தனை கோயில்கள் அந்த சக்திகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ, இந்த பேய் பிசாச்சு அதோட தொல்லையினால் பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட நம்ம நிறைய பேர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா இந்த மனுஷனாக வாழ்கிறவனுக்கு மனுஷன்தான், ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கும் இல்லையா? உடம்பு போனாலும் ஆத்மா சாகாது. செத்து போன பிறகு அவங்க அந்த ஆத்மை ரொம்ப ஆசையோடு செத்து போயிட்டாங்கன்னா, இப்போ ரொம்ப அவங்கள எதிர்பார்க்காம செத்து போவாங்க இல்லையா? அந்த மாதிரி செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள ஆத்மா மேலே போகாமல் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லா ஆத்மைகளுக்கும் சக்தி இருக்காது. இப்போ மனுஷங்களும் நல்லவங்களும் கெட்டவங்களும் ராட்சசமான குணம் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஆத்மைகளுக்கும் செத்து இருக்கு. சாதாரண காத்து கருப்பு பார்க்குறோம் இல்லையா? பேய் பிசாசு, சாதாரண பேய் பிசாசு இருக்கும், மோகினி, ஷாக்கினி, டாக்கினின்னு சொல்லுவாங்க, யக்ஷினி, இந்த மாதிரி பேய் பிசாசெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அதெல்லாம் யாருக்காவது பிடிச்சிருக்குதுன்னா அவ்வளோதான், அவ்வளோ பவர்ஃபுல்லும். ஒரு தெய்வ சக்தின்னு எதிர்க்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குது. இந்த மோகினி, யக்ஷினி, டாக்கினி இந்த மாதிரி பேய் பிசாச்செல்லாம் சாதாரணமாக பிடிக்காதோ, சாதாரண ஒரு ஆள்கிட்ட வராதோ. யாருக்காவது அது பிடிச்சிருக்குதுன்னா அவளை சாதாரணமாக விடாது. அது என்னென்ன நினைக்குமோ அது எல்லாமே அந்த மனுஷனால பண்ணுற மாதிரி போயிடும். அது வெளியில் கொண்டு அது காப்பாற்றுறதுக்கு நிறைய இதுகள் தேவைப்படும். நம்ம அதிகமாக கஷ்டப்படுறது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான். நீங்கள் எப்படி சார் அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்குறீங்க? அதுக்கு நான் சொன்னேன்ல, அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த பேய் எந்த மாதிரி சாதாரணமானதா, அதுக்கெல்லாம் கோயிலுக்கு போனாலும் போதும். நல்ல இந்த சக்தி வாய்ந்த சில கோயில்களாக இருக்கும்.
அம்மா சின்ன சின்ன கெட்டதெல்லாம் தெரியுதம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த கோயிலுக்கு போய் இத்தனை வாரம் போங்க சரியாக வரும். அது பார்த்தாலும் அது பயந்து போயிடும். சில சக்தி வாய்ந்த பேயெல்லாம் இருக்கும், துஷ்ட சக்திகள். அதெல்லாம் அந்த ஆள் மீது பிடிச்சி அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேய் பிசாச்சு பிடிச்சா அவங்க மூச்சில் மனுஷன் கலை இருக்காது, நமக்கே தெரியும். ஒரு ஆளு நல்லா சுறுசுறுப்பாக நல்லா இதுவாக இருக்கிறவரு திடீர்னு டல் ஆகிடுவாங்க. திடீர்னு டல்லாகி அந்த மூஞ்சில் கலை இருக்காது, அவன் திறமை இழந்துடுவாங்க. அந்த பேய்க்கு என்னென்ன எண்ணங்கள் வருமோ அதுதான் இவருக்கு வரும். இவர் அந்த செயலில் தான் போவார். வீட்டில் சொல் பேச்சு கேட்குறவங்க கேட்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் அவங்கவுங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது. இது முன்னாடி புத்தி அப்படி இருக்குது, இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் நிறைய இதுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது நம்மக்கிட்ட வரும்போது அது பார்த்துட்டு பூஜை மூலமாக பார்த்துட்டு இவர் இதனால தான் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு என்ன தேவையோ சில மந்திர கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குமா. மந்திர சித்து ரொம்ப பெருசு. இப்போ நம்ம கோயிலில் பண்ணுறது மந்திரங்கள் தான். அந்த இடத்துல அந்த சித்து உருவாகிறது எதனால? மாந்திரீகம். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் அழிக்கிறதுக்கு எந்த மாதிரி மந்திரங்கள் தேவை, எந்த மாதிரி பூஜைகள் தேவையானது கரெக்டாக முறையாக செஞ்சு அது கட்டுப்பாடு பண்ணும்போது கண்டிப்பாக அது விலகி போயிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், இப்போ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாடு மக்கள் சொல்கிறது ஒன்று தான். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மக்கிட்ட தைரியமாக வாங்க. அந்த துர்காதேவி ஆசீர்வாதத்திலோ உங்களுக்கு எந்த கவலை இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும், வேலை சம்மந்தமாக கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும், இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பிரச்சனைனால உடம்பு சரியில்லாமல், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், வியாபார முறையில் அவங்க எந்த வியாபாரம் செய்கிறாங்களோ எந்த முன்னேற்றமும் இருக்காது, எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ திறமை இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை இந்த பில்லு சூன்யம் இந்த பேய் பிசாச்சினால கவலைப்படுறதா இருந்தாலும், யாராக இருந்தாலும் தைரியமாக வாங்க. நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க மூஞ்சி பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பூஜையில் பார்த்துட்டு அதுங்களுக்கு என்னென்ன பூஜை பண்ணி மந்திர கட்டுப்பாடு பண்ணணுமோ அந்த மந்திரம் மூலமாக உங்களுக்கு அது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கறது நம்மளோட கடமை. தைரியமாக வாங்க. வணக்கம். நன்றி சார்.